25வது சபை நாள் ஆராதனை பங்கு பெறுவதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆராதனை பங்கு பெறுகின்ற சேகர குருவானவர், அருமையான குருவானவர் அண்ணா, ஆயமண்டல குருவானவர் மற்றும் இந்த சபைகளிலும் நான் சபைகளிலே சொல்கின்ற ஒரு உண்மையான காரியம் என்றால், காலங்கள் அல்லது நாட்கள் கடந்து போகிறது. அடுத்த சந்ததிகள் சபையை குடும்பங்களை அலங்கரிக்கின்றார்கள். கடவுளுடைய பெரிய ஒரு வஸ்துவாக நம்முடைய சந்ததிகளை தந்திருக்கின்றார். இந்த பிள்ளைகள் அடுத்து வருகிற சந்ததிகள், அடுத்து வருகிற சபை நம்முடைய முன்னோர்களை காட்டிலும் கடவுளின் பற்றுடையவர்களாக, பரிசுத்தமுடையவர்களாக, நன்மை செய்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் பெரிய கேள்வி. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று நாம் வாழ்கின்ற நிலைமையிலே நாம் எல்லோரும் முழுவதுமாக தனிமைப்படுத்தப்படுகின்றோம். ஆங்காங்கே நாம் அடங்கி போகின்றோம், ஒதுக்கப்படுகின்றோம். வீட்டில் இருந்தால் நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். வேறு யாரும் நம்மோடு வந்து கடவுளிலே பேசுவதில்லை. நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், உங்கள் வீட்டிலே எத்தனை பேர் ஒரு நாளைக்கு வராங்க? எத்தனை பேரோடு நீங்கள் பேசுகிறீங்க? வீட்டில் இருக்கிறதா, வீட்டோடு இருக்கிற மக்களோடு பேசுகிறதா? இன்று அவர்களெல்லாம் மறைக்கப்பட்டு வருகின்ற வேலை. ஒரு சின்ன பாப்பா இருந்தால் போதும், பாப்பாவுக்கு ஒரு மொபைல் கொடுத்தா போதும், அது தொட்டு அப்படியே இருக்கும். அல்லது டிவி ஆன் பண்ணி விட்டால் போதும், அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் காற்றில் பார்க்கும், வாய் பேசாது, சாப்பிடாது, அங்கேயும் பார்க்காது. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன செய்யணும், டாக்டர் கொடுத்தோம், எங்கள் பிள்ளைகள் செய்கிறார், என்ன செய்யல, வாய் பேசுறாரு. குழப்பம் இல்லை, நாம் தான் உருவாக்குகின்றோம். ஏன் நான் சொல்றேன் என்று சொன்னால், வாழ உலகம் இன்று அப்படியே உலகமான விஞ்ஞானத்தில் வளர்ந்து போகிறது. நாம் அதை வளர்ச்சியை கண்டுகொள்கின்றமே தவிர, மனித அபிமானத்தோடு ஒருவருக்கொரு முகம் பார்த்து, ஒருவருக்கொரு பேசி, ஒருவருக்கு சிரித்து நம்முடைய கடமையற்ற அன்பான காரியங்களை பகிர்ந்து கொள்கின்ற காலங்கள் குறைவு. இவைகளெல்லாம் நாம் திரும்பி கொண்டு வர முடியுமா, திரும்பி அவர்களை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லியும் நாம் சிந்திக்க வேண்டும். எல்லாருடைய சிந்தியாவிட்டாலும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு சபையும் வாழ்விடங்களிலே தங்களை ஆண்டவருக்காக ஒப்படைத்து குடும்பங்களுடைய சபைகளுடைய நல்ல அன்பையும் ஐக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சபை நாடுகளே கடந்த வந்த பாதைகள் எல்லாம் நம்முடைய முன்னோர்களை கடவுள் நடத்தது போல நம்மையும் நடத்துகிறார், இன்னும் நம்மை நடத்துவார் என்ற நம்பிக்கை வேண்டும். எனவே சபை என்று சொல்கின்ற போது, சபை கடவுளுடைய சரீரம், அவரை தொழுதுகின்ற சமூகம், அவரிடத்தில் மன்றாடுகின்ற சமூகம், அவருக்கு சாட்சியாக இருக்கின்ற சமூகம், அந்த வார்த்தையில் வாழ்கின்ற சமூகம், இவர்களெல்லாம் கடவுள் வார்த்தையாக இருந்தாலும் நம்மை சூழ இருக்கிற மக்கள் நம்மை இதை எதிர்பார்க்கிறார்கள். கைத்தோட்டம் சபையினுடைய மக்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய நல்ல பண்புகளை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நம்மை பார்க்கின்ற ஒருவர், அதனுடைய வாழ்வின் காரியங்களை கவனிக்கின்ற ஒருவர், இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்ன விசுவாசத்திலே காணப்பட வேண்டும். 2வது, இந்த நாளிலும் திடப்படுத்தல் பெற்ற அருமையான பிள்ளைகள். திடப்படுத்தல் என்று சொல்கிற போது இது ஒரு சடங்கோ சம்பிரதாயம் அல்ல, இது பிரசித்தமான ஒரு கடமை. இதுவும் நாம் அடுத்த ஒரு சந்ததியை, அடுத்து வருகின்ற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நாம் அர்ப்பணித்துக் கொள்கின்ற ஒரு காரியம். 24 பிள்ளைகள் என்று சொன்னார்கள். இந்த 24 பிள்ளைகளுடைய பெற்றோரும் திருமணத்துக்கு கொடுக்கிற போது குருவானவர் ஒரு முக்கியமான கேள்வி கேட்பார். இந்த பிள்ளைகள் வரும் நாட்களிலே திடப்படுத்தல் கொடுக்க நீங்கள் உற்சாகம், அன்று ஆம் என்று சொன்ன வார்த்தை இன்றுதான் வரவேற்கிறது. எனவே பெற்றோராக நாம் கடவுளுடைய பரிசுத்தமான காரியத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை ஒப்படைக்கின்றோம். இந்த வாழ்வு நிலைமையிலே இன்று நீங்கள் இருக்கலாம். தொடர்ந்து உங்கள் வாழ்வின் நிலைமையிலே நேர்வுகள், வேலைகள், வாய்ப்புகள் வரும்போது இதெல்லாமோ செல்லலாம். எங்கு சென்றாலும் நீங்கள் ஆண்டவரை நிலைத்திருக்க வேண்டும். அதைத்தான் ஒவ்வொரு தலையிலும் கை நீட்டி சொல்லிக்கின்ற சொன்னேன், ஆண்டவரே இந்த பிள்ளை உடையவராக இருக்க வேண்டும், உடைய நிச்சயராஜ்ய செயல்பாடும் நாள்தோறும் உடைய தூயாவை பெருக வேண்டும். இதுதான் அந்த ஜபம். அந்த அளவிலே நம்முடைய பிள்ளைகளை கடவுள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அனுதின உலகத்திலே நிகழ்வுகளிலே
அநேக பிள்ளைகள் வாலிபர்கள் பல நிலைமையிலே பலவிதமான நெருக்கடிகள், வேதனையான காரியங்கள். நீங்கள் செய்தித்தாளை திருப்பி கொண்டு சொன்னால், இந்த இடம் தம்பி, இந்த சிறிய தம்பி இப்படிப்பட்ட ஒரு கொடிய காரியத்தை எப்படி செய்யலாம் என்று சொல்லி நம்முடைய மனதிலே பலவிதமான வேதனைகள். ஆனால் அவைகளுக்கெல்லாம் விலைக்கு கடவுள் நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தத்தோடு வாழ்வதை கடவுள் அழைக்கின்றார். அந்த அழைப்பை பெற்ற அருமையான பிள்ளைகள், இன்று உங்களுக்காக ஆண்டவர் அடையாளமாக சொல்கின்றார், என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி உங்களுடைய கருத்திலே உருவானவர் அப்பத்தை தந்த போதெல்லாம் இன்று திறப்படுத்த பெற்றோர் பார்த்தோம் அல்ல, ஏற்கனவே திறப்படுத்த பெற்ற ஒவ்வொரு நினைக்க வேண்டும். அது கடவுளுடைய சரீரம். எனவே அப்படியாக இருக்கும் என்று சொல்லி ஆமையும் சொல்லணும். முன்னே கருகிற போது என்ன சொல்லணும்? ஆமென். இது உங்களுக்காக சிந்தப்பட்டது என்று அர்த்தம் சொல்லி கருகிற போது என்ன சொல்லணும்? ஆமென். இங்கு அல்ல, வாழ்நாளெல்லாம் எங்கே சென்றாலும் சரி ஒரு ஆழமான எண்ணம் என்னவென்றால், சபையினுடைய கூடுகை, சபையினுடைய ஆராதனை, நாம் தொழுதலுடைய இடம், நாம் பயன்படுத்துகின்ற ஆராதனுடைய அம்சங்கள், இந்த பரிசுத்தமான பீடத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நாம் இன்னும் 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 பரிசுத்தமாக இருக்கிறார். கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், என் ஜனங்களும் பரிசுத்தமாக இருக்கும். 19 அதிகாரம் 1 வசனம். வெளிப்படுத்தலை சொல்கிற போது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யணும்? இன்னும் பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை மெச்சுக்கொள்வதற்கு அல்ல, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக இருப்பதற்கு தகுதிப்படுத்தும். இன்னைக்கெல்லாம் பிள்ளைகள்லாம் ஒயிட் போடுறோங்க, பாஸ்லாம் நாங்கள்லாம் ஒயிட் போடுறோம். ஒயிட்டோட வெள்ளையோட அர்த்தம் என்ன? பரிசுத்தமாக இருப்பது. அது அது சிம்பாலிக்கலி தூய்மை, ஒழுக்கம். என்னை வாழ்வில் விரும்பினே கடவுள் பல காலங்களையும் காரியங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். 25வது சபை நாடுகளே திருப்பி நாம் அந்த முன்னோர்கள் சபையை நடத்திய ஊழியர்கள், இது சபைக்காக பல நிலைகளில் அனுபவங்கள் பாடுபட்டவர்கள், அவர்களுடைய பிரயாசங்கள், அவர்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட காரியங்கள், சில கஷ்ட நஷ்டங்கள் வந்த வேலைகள், நெருக்கடியான நிலைமைகள், வியாதிப்பட்ட வேலைகள், பிறரால் நாம் கைவிடப்பட்ட வேலைகள், இவையெல்லாவற்றிலும் இந்த சபை, இந்த சமூகம் எத்தனை தூரமாக கடவுளுக்கு சாட்சியாக இருந்ததை நினைத்து கடவுள் நன்றி சொல்ல வேண்டும். அந்த அளவிலே இந்த நாளிலும் நாம் தீர்மானித்தோம், ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்ட கைத்தோட்டம் சபை, கைத்தோட்ட சபையினுடைய பரிசுத்தத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மிகைப்படுத்தும்படியாக விரும்புகின்றார். அவுட்ராய்ட்லையும் நாம் நம்மை வெளிப்படுத்தலாம். நான் வரும்போது நினைச்சேன், கிறிஸ்துமஸ் மாதிரி இருக்குது. கிறிஸ்துமஸ் இன்னும் அபவுட் அட்வென்ட் சொல்லும்போது நாம் டிசம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிச்சோம். அப்பவுமே ஆரம்பிக்கிற போல ஒரு சூழ்நிலை இது பார்க்கிற போது வெளி மக்கள் நினைப்பார்கள். அப்படி என்றால் இந்த ஒளி எல்லாம் பார்க்கிற போது நாம் இங்கே ஒரு கூட்டம் கடவுளுக்காக ஒளி கொடுக்கும்படியாக, அவருக்கு சாட்சியாக இருக்கும்படி கடவுளுக்கு அழைத்திருக்கிறார். உண்மையான சபை குடும்பங்களிலே குடும்பமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். குடும்பமாக குடும்பங்களுடைய கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். வீட்டிலே அந்த பிள்ளைகள் வீட்டில் வேலைகளை கடவுளை செய்வதற்கு நாம் என்ன செய்யணும்? பயிற்றுவிக்க வேண்டும். வீட்டை சுத்தமாக வைப்பதும் லாயிற்று, அதுவும் உண்மையாக இருக்க வேண்டும். இப்படி பல பல காரியங்கள் சொல்லலாம். கல்விலேயே கம்யூனிட்டி சபை இப்படிப்பட்ட நல்ல நல்ல காரியங்களை உருவாக்குகிற காரியம். இவைகளெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு இடம்தான் பரிசுத்த ஆலயம். ஆலயத்திலே வந்துள்ள நாம் ஆலயத்திற்கு நன்மையினாலே சபை குடும்பங்கள் நம்மூலமாக நம்மோடு இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கடவுள் நன்மையை நாம் பெற்றது போல மற்றவர்கள் பெறுவதற்காக நாம் கருவிகளாக பயன்பட வேண்டும். அதற்காக நாம் எவ்வளவு சிறுமைப்பட்டாலும் பரவாயில்லை, அதற்காக நாம் எத்தனை கஷ்டங்கள் பட்டாலும் பரவாயில்லை, அதை நாம் நிறைவேற்றுவது கடவுள் கொடுத்துள்ள காரியம். பணி அனுபவத்திலே கிராமங்களிலே சில கல்வி பெறாத பெற்றோர் இருப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், ஐயா நாங்கள் தான் படிக்கல, இந்த ஊரை விட்டே வெளியே தெரியாது, ஆனால் எங்கள் பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய பிள்ளை படிக்க வேண்டும். இந்த அலுவலகத்திலே
ஒரு பாட்டி தங்கள் மகளை கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு இருந்த ஆதரத்தை பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிக்கு மகன் மறிச்சு போறார், 2 பிள்ளைகள். அந்த பாட்டி சின்ன சின்ன காய்கறிகளுக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த பிள்ளையை படிப்பிக்க வேண்டும். படிப்பது எல்லாம் அந்த பிள்ளையோட கடமை. இந்த பாட்டி சொன்ன காரியம், ஐயா இவா என்ன கடைசி காலத்தில் பார்த்துக்கணும்னு சொல்றாங்க. அம்மாவுக்கு எதிர்பார்ப்பு பாருங்க. இப்பொழுது நான் அவளை கவனிக்கின்றேன், அவளுக்கு உதவி செய்கின்றேன், அவளுக்காக நான் பிச்சை எடுப்பதை போல உங்களுக்கு கேட்கிறேன். என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இவள் படித்து முடித்து கடைசி செய்தி பார்ப்பாள். இதுதான் நம்முடைய குடும்பம் வாழ்வுடைய ஒரு டிபெண்டன்சி. நாம் ஒருவருக்கு சார்ந்தா இருக்கிறோம். இந்த அளவுதான் திருச்சபை சிந்திக்க வேண்டும். நான் சொன்னது போல குடும்பங்கள் அதிர்ந்து போகாதிருக்க வேண்டும், ஆண்டோருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், ஒருவருக்கொரு ஐக்கியமாக இருக்க வேண்டும், சமாதானத்தோடு வாழ ஒவ்வொரு நாளும் விரும்ப வேண்டும். நாம் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் அன்போடு செய்ய வேண்டும். குழப்பம் அணுகிற காரியத்திலே கடவுள் இருப்பதில்லை, கடவுள் விரும்புவதில்லை. நம்முடைய வீடுகளிலே குடும்பங்களிலே பிரச்சனை இருந்தால் அதுக்காக கடவுளுக்கு மன்றாடி அந்த பிரச்சனைகள் மாறுபடி ஜெபிக்க வேண்டும். பிரச்சனைகளே இருக்க வேண்டும் என்று அல்ல. பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனால் அவைகளை மேற்கொண்டு அளவிலே கடவுளத்திலே வேண்டி கடவுளத்திலே மன்றாடி நன்மை பெற்று வளர்கின்ற சபையாக இருக்க கடவுள் ஆசீர்வதிப்பாராக. சபையினுடைய அழைப்பு பெற்ற தந்தையான சபை ஊழியர்களுடைய குடும்பம், ஆயிரமண்ணில் ஊழியர்கள் உருவான குடும்பம், சேகர உருவான குடும்பம், இந்த சேகரிக்கப்பட்ட எல்லா மக்களுடைய அன்பும் அபிமானமும் ஆண்டவர்கள் கலைத்தோங்க இறையாசிகளோடு கூட இருப்பதாக இன்னும் அநேக சபைநாளை பெற்று ஆண்டவர்கள் கிருபையாக வளர ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வதாக. ஆமென்.